ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? 1 மினிட் வீடியோவா இல்லைனா 3 மினிட்ஸ் வீடியோவா அப்படின்னு. நான் என்ன நினச்சேன்னா, ஒன்று 1 மினிட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா 3 மினிட்ஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. அதில் மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் எது வருதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக அத்தனை பேருமே அவ்வளோ ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் பிடிச்சவங்க எல்லாருமே நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ஒரு காமெடி மாதிரி தான். நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் பேசுனா மட்டும் போதும், நாங்கள் வீடியோ எவ்வளோ நிமிஷம் வேணாலும் பார்ப்போம் அப்படின்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. அதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பேருக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இன்னும் ஒரு சிலர் சொன்ன கமெண்ட்ஸையும் நான் நோட் பண்ணிட்டேன். ரெசிபி வீடியோவாக இருந்தால் டீட்டெயில்டாகவே நீங்கள் 3 மினிட்ஸ் வரைக்கும் போடுங்க. விலாகெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாக போர் அடிக்கும், அதனால் ஒரு 1 ஆர் 2 மினிட்குள்ளே டியூரேஷனை குறைச்சிக்கோங்க அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரெகுலர் இட்லி தோசை மாவுக்கும் ஊற வச்சுருந்தேன், வெள்ளை சோள மாவுக்கும் ஊற வச்சுருந்தேன். இந்த வெள்ளைச்சோள மாவு நான் அரைச்சி முடியும் போது பார்த்திங்கன்னா மணி 3:30 இருக்கும். உப்பு கூட சேர்க்கலை, ஆனால் 6:30 அப்படிங்கிறப்ப நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சம் அதிலிருந்து மாவு எடுத்துக்குவேன், அதனால தான் உப்பு சேர்க்காமல் அரைச்சி வச்சுருந்தேன். இந்த மில்லட்ஸ் எல்லாம் கலந்து எந்த மாவு அரைச்சாலும் ஃபெர்மெண்டேஷன் சீக்கிரமாக ஆயிருங்க. ரேஷியோ கண்டிப்பாக பின்ட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனா டீட்டெயில்டாக பேட்டர் பிளேலிஸ்ட் அப்படின்னு வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லெமன் போடுறது எதுக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. அந்த இட்லி பாட் வந்து ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் போடுவேன். அந்த குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பெருசாக எந்த கரையும் பிடிக்காது தான். ஆனால் அதில் ஏன் நான் போட்டேன்னா, இட்லி வெந்ததுக்கப்புறமா எடுப்போம் இல்லைங்களா, அப்போது நல்லா அந்த ஸ்டீம் என்ன ஆயிரும், கீழே பிடிச்சிக்குது. அந்த பிளேட் மட்டும் வரவே வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இந்த லெமன் துண்டு ஒன்று நான் போட ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க எடுக்கிறதுக்கு. அது எதனாலன்னுலாம் எனக்கு தெரியலை, அதுக்காக தான் நான் அதில் லெமன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லெமன் போட்டால் இட்லியில் லெமன் வாசம் அடிக்குமா அப்படின்ட்டு கேட்பீங்க. நிச்சயமாக இல்லைங்க. இத்தனை நாளாக இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட லெமன் வாசம் வந்ததில்லை. எங்களுக்கு சன்னா குழம்பு, இது கறி குழம்பு மாதிரியே வச்சுருந்தேன், ப்ரெஷர் குக்கரில் வச்சுருந்தேன். நாங்கள் அதை வச்சுக்கிட்டோம். பசங்களுக்கு மினி இட்லியும் சாம்பாரும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?